Oppo K1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபோனை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். Back from the dead. Oppo K1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபோனோட டிஸ்ப்ளேல இருந்து முதல்ல 1 by 1 பாக்கும்போது இதுல 6.4 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080 x 2340 பிக்சல்ஸ். இது ஒரு 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல டிஸ்ப்ளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரை 403 pp இருக்கு. சோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ப்ரொடெக்ஷனுக்காக எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. ஆனா இந்த ஃபோன்ல ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் இந்த டிஸ்ப்ளேல இருக்குது. சோ இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோனோட சிப்செட்டை பத்தி பேசும்போது இதுல Qualcomm Snapdragon 660 ஆக்டா கோர் சிப்செட் கொடுத்திருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் 2 GHz Kyro 260லையும் 4 கோர்ஸ் 1.8 GHz Kyro 260லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 512 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஹெவியான கேம்ஸ் கூட ஈஸியாக ரன் ஆயிரும். PUBG மாதிரியான கேம்ஸ் கூட மீடியம் செட்டிங்ஸ் வரையும் சூப்பராக ரன் ஆயிரும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனோட RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனாக வருது. 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் இன்னும் 6GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு கிடையாது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையும் நமக்கு Realme 2 Proவில் பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான். ஒன்று 16 மெகாபிக்சல் கேமரா வித் f1.7 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.12 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா நமக்கு 2 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. இது டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டாக இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் நமக்கு 4K ரெசல்யூஷன் 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரை நமக்கு 25 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 5V 2A சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாது. மற்றபடி இந்த ஃபோனில் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் ஏற்கனவே டிஸ்பிளேக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு மற்றபடி USB வெர்ஷனை பொறுத்தவரையும் நமக்கு Type-C கொடுக்கல. இதுலேயுமே மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி நமக்கு NFC மாதிரியான சப்போர்ட்லாம் இதில் கிடையாது. இன்ஃப்ராரெட் போர்ட்டும் இதில் கிடையாது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இதில் இருக்குது. மற்றபடி OS-ஐ பொறுத்தவரையும் இது Android Oreo 8.1 ரன் ஆகிட்டு இருக்குது. கலர் OS 5.2 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. இது போக ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 5.0 டியூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டை இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை சைனாவில் 1599 yuan கொடுக்குறாங்க. அதை இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 17,000 வருது. அது 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலையை பொறுத்தவரையும் 1799 yuan கொடுக்குறாங்க. இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 19,000 வருது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனும் எக்ஸாக்டாக எப்போ லான்ச் ஆகுதுங்கிற டேட் தெரியல. அப்போ தான் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கே தெரியும். இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அதோட பை நோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மேலும் பல வீடியோக்கள் வரக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.